Law is a very powerful weapon. ஒரு காவல்துறையிடம் புகார் கொடுக்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னென்ன ப்ராசஸ் நடக்கும் அங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு இடத்துல குற்றம் நிகழ்ந்துருச்சு. அதை பத்தின தகவலை யாரு காவல்துறையிடம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாதிக்கப்பட்டவங்க, அந்த குற்றம் நடந்ததை கண்ணால பார்த்தவங்க, இல்லைன்னா அந்த குற்றம் நடந்ததை பத்தி தெரிஞ்சவங்க ஒரு காவல்துறையிடம் புகார் கொடுக்கலாம். காவல் நிலையத்துக்கு போன உடனே ஒரு வெள்ளை பேப்பர்ல உங்களை என்ன நடந்தது அப்படிங்கறத எழுத சொல்லுவாங்க. யாருக்காச்சும் எழுத தெரியாது அப்படின்னா காவல் அதிகாரியே அவங்க சொல்ல எழுதி கடைசியில சரியா இருக்கான்னு புகார் அளித்தவரிடம் சொல்லி காட்டணும். நீங்க புகார் கொடுத்தோன்னு அதை படிச்சு பார்ப்பாங்க. காவல்துறை விசாரிக்க அதுல ஏதாச்சும் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்பாங்க. காவல்துறைக்கு அதுல விசாரிக்க எதுவும் இல்லை அப்படின்னா உங்களை நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதே நீங்க கொடுத்த புகார்ல விசாரிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா உடனே உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு அவங்களோட ரெக்கார்டு ஒன்னை எடுத்து நீங்க கொடுத்த புகாரை அவங்க அதுல எழுதி உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிடுவாங்க. இதுதான் முதல் தகவல் அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க கொடுத்த புகாரை அவங்க ரெக்கார்ட்ல எழுதி உங்களோட சைன் வாங்கி அவங்களோட சைனும் போடுறாங்க இல்லையா, அதுதான் எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆரோட ஒரு காப்பிய புகார் அளித்தவர்கிட்ட அப்பவே கொடுக்கணும், அதுவும் ஃப்ரீயா கொடுக்கணும். அதுக்கு காசு ஒரு காவல் அதிகாரி வாங்க கூடாது. இப்போ ஒரு காவல் அதிகாரி நீங்க கொடுக்கற புகாரை வாங்க மறுத்தா நீங்க காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட உங்களோட கம்ப்ளைண்ட், உங்களோட புகாரை அளிக்கலாம். காவல்துறை கண்காணிப்பாளர் அப்படிங்கிறவங்க சூப்பரிண்டெண்டன்ட் ஆஃப் போலீஸ். அவங்களும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உங்களோட புகாரை வாங்க மறுத்தா நீங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட உங்களோட புகாரை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலியமா அனுப்பலாம். முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் காவல்துறை விசாரணைய ஆரம்பிப்பாங்க. தப்பு நடந்த இடத்துக்கு போய் விசாரிப்பாங்க. விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் உண்மையாலுமே குற்றம் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு வலுவான ஆதாரம் இருந்தா அவங்க என்னென்னலாம் கண்டுபிடிச்சாங்களோ அதெல்லாம் குற்றப்பத்திரிகையில பதிவு செய்வாங்க. குற்றப்பத்திரிகை அப்படின்னா சார்ஜ் ஷீட் அப்படின்னு ஆங்கிலத்துல நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நபர் இந்த டைம்ல இந்த குற்றத்தை புரிஞ்சிருக்காரு, இந்த பிரிவின் கீழே குற்றத்தை புரிஞ்சிருக்காரு அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். அதுதான் சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிகை. ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்டனை, அவருக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கறதுக்கு நீதிமன்றத்தை அணுகுவாங்க. இதே போதுமான ஆதாரம் இல்லைன்னா அந்த கேஸ் அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கான காரணத்தை நீதிமன்றத்துல தெரிவிச்சுட்டு புகார் கொடுத்தவரிடமும் தெரிவிச்சிருவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வேறு எதனா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி.